श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் ஆடினீ வேங்கடவர்க்கென்னை விரியன்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. அஸ்மத்குருப்யோ நமः. சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் நம் கோதை பட்டர் பிரான் கோதை ஆண்டாள் நாச்சியார் இவள் அருளிச் செய்த திருப்பாவை ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தமாக இருக்கிறது. இந்த திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்களை யதாவகாசம் இங்கே நமக்கு இருக்கிற காலாவகாசத்தில் எத்தனை எட்டுமோ அது வரைக்கும் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதில் நேற்றைய பர்யந்தமாக முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழகீர் அப்படின்ற அந்த பாசுரம் பர்யந்தமாக நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் அதில் ரெண்டாம் பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசுகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்து அப்படின்னு கூடிய இந்த பாசுரத்துக்கு யதாமதி யதாவகாசம் அர்த்தம் அனுபவிக்கலாம்னு தொடங்குறேன். போன பாசுரத்தில் எம்பெருமான் தான் நமக்கு பிராபகன், அதாவது நாம் ஒரு விஷயத்தை அடையணும்னா அடைவிக்கிறவன் யார், நமக்கு அந்த விஷயத்தை நம்முடைய ஒரு குறிக்கோள் அப்படின்னு இருந்தால் அதை அடைவிக்கிறவன் யார்னா எம்பெருமான் பிராபகன். அதே மாதிரி நம்முடைய குறிக்கோளே எம்பெருமான் தான், நாம் அடைய வேண்டியதும் எம்பெருமானை. அதை காட்டினார். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதையும் காட்டினார். இந்த மூணு விஷயங்கள் பிராபிய பிராபகங்கள், அதுக்கு மேலே அதிகாரி விஷயம் அதிகாரி லட்சணம், இந்த விஷயங்கள் தான் முதல் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற ஒரு வாக்கியம் இது மூணுத்தையும் சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற இந்த பாசுரத்தில் நான் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பித்தாலே அந்த நோன்புக்கு வேண்டிய சில நடைமுறைகள் என்ன, நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டி இருக்கிறது நோன்புக்கு அப்படின்னு தான் ஸ்தாபிக்கிறாள். அப்படி சொல்கிறச்சே கிருத்தியா கிருத்தியா விவேகம் அப்படின்னு காட்டுறது. அதாவது நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத வகுத்து நாம் இதை தான் பண்ணுவோம், இந்த காரியங்களை தான் பண்ண மாட்டோம், இதுதான் நம்முடைய விரதத்துக்கு உண்டான அனுஷ்டானம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக காட்டுறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். அப்படி சொல்கிறச்சே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம சாமான்யமாக இந்த லோகத்தில் ரொம்ப தாழ்ந்ததான இந்த லோகத்தில் ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறச்சே என்னவா பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சாபத்தை இட்டுக்கிட்டே பார்க்குறோம். நீ அப்படி இருக்கு, நீ அப்படி போவ, நீ இப்படி போவ அப்படின்னு சாபத்தை இட்டே ஒருத்தனை அழைக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டாள் மற்றவர்களை அழைக்கிறச்சே என்னமா காட்டுறா அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள் நன்னா இருக்கிறவர்களே. இதே போல் அந்த ஜட்டாயு மகாராஜர் ஒரு நாள் தன்னுடைய பிராணன் போடுற தருவாயத்தில் ஆயுஷ்மன்னு அப்படின்னு பெருமாள் மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மாதிரி ஆண்டாள் பண்ணக்கூடிய மங்களாசாசனம் இந்த பாகவதர்களுக்கு பார்த்து வையத்து வாழ்வீர்கள். என்ன விசேஷம் இல்லை அப்படின்னா வையம் இந்த ஜகத் எப்படி இருக்கிறது தெரியுமா,
சம்சாரம் அப்படின்னு பேரத்துக்கு. இந்த சம்சாரம் எப்படி இருக்கிறதுனா, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இளவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட. நம்முடைய அங்கே காட்டுறார் ஆச்சாரியர்கள். நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து, நமக்கு நாம் யாரும் தெரியாது, பெருமாள் யாரும் தெரியாது. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி இந்த மனுஷன் இருக்கானே இவன் நான் புரிஞ்சிக்கவே முடியல, இவன் ஏதோ புரியாத புதர் போல இருக்கிறான், இதை புரியவே முடியல இவனே அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, அது ஆச்சரியம் இல்லை, எனக்கு நானே என்னன்றதை புரியலையா, அப்புறம் என்ன மற்ற மனுஷன். இன்னொருத்தன் புரியல, இன்னொருத்தனுடைய மனசு புரியலன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு நான் யாருன்னே தெரியாது. யானே என்னை அறியகிலாதே யானே என் என்னிருந்தேன் அப்படின்றார் ஆழ்வார். நானே என்ன புரிஞ்சுக்கல, அப்புறம் என்ன மற்றவா என்ன புரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லாம் ரொம்ப பெருசா சொல்லுவோம், புலம்புறோம், எல்லார் இடத்துலும் புலம்புவோம், யாரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். யாரும் என்ன புரிஞ்சுக்காது பெரிய விஷயம் இல்லை, என்னையே நானே புரிஞ்சுக்கல, அப்புறம் என்ன மற்றவா. அப்படி இருக்கிற இந்த சம்சாரிகள் தங்களையும் மறந்து, தாங்கள் யாருன்னு தெரியாது, இந்த உடம்பே நான் அப்படின்னு உட்காண்டிருக்கா, இந்த உடம்புக்கு எது சௌக்கியமோ அதுதான் தமக்கு நன்மை நல்லது அப்படின்னு உட்காண்டிருக்கா. இப்பேற்பட்ட இந்த சம்சாரிகள் தங்களை மறந்திருக்கிறா, ஈஸ்வரனையும் மறந்திருக்கிறா. பெருமாள் யாருன்னு தெரியாது, நமக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது. அவர் ஏதோ கோவிலில் இருக்கிறா, நம்ம போய் நித்தியம் அப்படி சேவிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காள் வழியா. அந்த சம்பந்தம் விட்டு பிரிக்க முடியாத அந்த சம்பந்தம் அறியவில்லை. அதை காட்டுறது சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து. அதனால என்ன நடக்கிறதுனா, ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமும் போயிடுது. எப்போ அந்த சம்பந்தமே தெரியாதோ அப்போ எப்படி கைங்கரியம் பண்ணுவோம், அதுவும் போயிடுது. ஆனால் இது பெரிய விஷயம் இல்லை, இது இழந்தோமேன்ற ஒரு இழவான இருக்கிறதா நம்ம பக்கத்தில், அதுவும் இல்லை. நமக்கு இத்தனை பெரிய பங்களா இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கிறது, நமக்கு இத்தனை பணங்காசு இல்லைன்னு குறை இருக்கிறது. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் நமக்கு இல்லை அப்படின்ற குறையான இருக்கிறதா, அந்த குறையும் பட்டுக்க மாட்டான். அந்த அளவுக்கு தெம்ப உட்காந்துருக்கான், அத்தனை சந்தோஷமா இந்த ஜகத்துல நடமாடிட்டு இருக்கான் இந்த சம்சாரி. அப்பேற்பட்டவன் அப்படின்னு காட்டுறாள் இல்லையோ, அந்த மாதிரி ஜனங்கள் நிரம்பி இருக்கிற இந்த வையம், இந்த ஜகத்து, அதுகள் அந்த ஜகத்துக்குள்ளே வாழ்வீர்கள். ஏதோ இந்த இடத்துல தாமரை பூத்தார் போலேன்னு காட்டுறார். இது கும்டி அடுப்பு இருக்கிறத, கும்டி அடுப்புல தாமரை எங்கேயாலும் பூக்கிறதோ உலர்ந்தே போறது. ஆனா இந்த ஜகத்து சம்சாரம்ன்ற இந்த கும்டியில தாமரை போல இந்த பாகவதர்கள் இருக்காளே, வையத்து வாழ்வீர்கள். கண்ணன் அவதரிக்கிற காலத்திலே எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்துல இல்லாம இங்க எங்கேயோ அலையாம, கண்ணன் இருக்கிற ஊர்லயே ஆய்ப்பாடியிலேயே பிறந்து அவனோட ஒத்த பருவத்தோட, அதாவது ஒத்த வயசோட இருக்கிறீங்களே, உங்களுக்கு உண்டான பாக்கியம் யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்குறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாமெல்லாம் அந்த நோன்பு திருப்பாவை அப்படின்ற நோன்பு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நோன்புக்கு உண்டான நம்ம பண்ணக்கூடியதான அந்த அனுஷ்டானத்தை கேளுங்க. செய்யும் கிரிசைகள், நாம் ஏதோ ஆரம்ப சூரத்துவம் அப்படின்னு சொல்கிறாள், இந்த மாதிரி இன்றைக்கி சொல்லி ஆரம்பிச்சுடுவோம், நாளைக்கான அதை அப்படியே கைவிட்டுடுவோம் அப்படின்னு இல்லாமல் நாம் நித்தியமே பண்ணி தலை கட்டக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் கேளுங்கோ அப்படின்றா. என்ன கேளீரோ, அந்த கேளீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தங்கள் காட்டுறாங்க. எம்பெருமானை பற்றி பாடுறது மேலே கொண்டு காட்ட போகிறார். பார்க்கடல் தொயின்ன பரமன் அடிப்பாடி, பைய தொயின்ன பரமன் அடிப்பாடி அப்படின்றான். எம்பெருமானுடைய அந்த குணகீர்த்தனங்கள், அவனுடைய அந்த ரூப சௌந்தரியங்கள் எல்லாம் பாடுறச்சே, அவனுடைய கீர்த்தனம் பாடுறச்சே கேட்கறதே பையன். ஒருத்தர் சொன்னார், சுவாமி நானும் இங்கே உட்காந்து கேட்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேன்றது. என்ன புரியறதா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம், முதல்ல கேட்குறோமா. ஒருத்தரை போய் கேட்டாராம், வேதவியாசரே போய் கேட்டார், சுவாமி நீர் ஏதோ இத்தனை பெருசாக கதையெல்லாம் சொல்கிறேன்றீர, உங்களுக்கு எத்தனை சம்பாவனை கொடுக்கணும், எத்தனை சம்பாவனை கொடுத்தா கதை சொல்லுவீர்லாம். சம்பாவனை எல்லாம் வேண்டாம், ஒன்று மட்டும் கட்டாமல் வேணும் தான். என்னன்னா காதை எனக்கு கொடுங்க. அந்த காது எனக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். கேட்கறதுக்கு ஆள் வேணும். ஏன் தெரியுமா, இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஏதான ஒரு உபன்யாசம் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதான ஒரு திருப்பாவை கோஷ்டி நடக்கிறது அப்படின்னா, சுவாமி இருக்கவே இருக்குது, அது என்றைக்கோ எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்த யூடியூப்லேயும் எல்லாம் போட்டுப்பா, என்றைக்காவது பார்த்துக்கலாம், நமக்கு இப்போ முக்கியமாக வீட்டில் காரியம் இருக்குது, இங்கே கொஞ்சம் பார்த்துருவோம் அப்புறம் அங்கே வருவோம் அப்படின்னு சொல்கிற பாருங்க. இந்த மாதிரி பெருமாள் கைங்கிறதுக்குனாலே மற்ற விஷயங்களில் நமக்கு மனசு போகிறத ஒழிய பெருமாளுடைய கதை கேட்கறதுக்கு என்று சமயம் போராதுன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆனால் ஆண்டாள் சொல்கிறா, கேளீரோ
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் தானே. அப்போ அந்த கேட்கறது தான் பெரிய பயன். அதை விட பெருச பையன் நம்ம அடைய வேண்ட அவசியம் இல்லை. பெருமாளுடைய கதைகளை கேட்கணும். அதை சொல்கிற கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? முதல்ல சொல்கிறது பார்க்கடல் துயன்ன பரமன். அந்த எம்பெருமான் க்ஷீராப்திநாதன் இருக்கிறானே, அந்த க்ஷீராப்திநாதனுடைய பரமன் அடிப்பாடி, அவனுடைய திருவடியை போத்துவோம், அந்த பரமன் அடியை நாம் புகழ்வோம் அப்படின்ற. அந்த பார்க்கடல் துயின்ன பரமன் அப்படின்னா, பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த க்ஷீராப்தியில் பெருமாள் சயனிச்சிருக்காரு. இதை முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது பெருமாளுடைய பஞ்ச பிரகாரங்களுக்குள்ளே பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சான்னு பார்க்குறோம் இல்லையா? அதில் பரத்வம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நிலை. அங்கே இருந்து இந்த ஜகத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இறங்கி வர்றார். பார்க்கடல் அப்படின்ற திருப்பார்க்கடல்ன்றது க்ஷீராப்திக்கு இறங்கி வரார். வியூக வாசுதேவனா வரார் அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வியூக வாசுதேவனை தான் இங்கே சொல்கிறது பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்னு. அங்கே வந்து சயனிக்கிறச்சே அவன் ஆதிசேஷ பரியங்கத்தில் சயனிக்கிறான். ஆனால் அங்கே பிராட்டியோட போகத்தை அனுபவிக்கிறதுக்காக சயனிக்கல்ல. ஒரு பக்கத்தில் பிராட்டி எங்கள் கைங்கரை இருந்தாலும் நீர் நான் இப்போ வந்திருக்கிறது வேற உத்தேசம். நம்முடைய குழந்தைகள் இங்கே ஏதான ஆர்த்தஸ்வரம் எழுப்புறதா, அதாவது ரொம்ப கஷ்டத்தில் ஏதானோ என்னை கூப்பிடுறாளா, ஆதி மூலமேன்னு கூப்பிடுறாளா, நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாரா என் நாயுடைய நீக்கான்னு எங்கேயாலும் கூப்பிடுறாளா அப்படின்றதுக்காக காதை தீட்டுண்டு கேட்டு உட்காந்துருக்காரா பெருமாளுங்க. ஆதிசேஷ பரியங்கத்தில் பொய் உறக்கம், ஒரு யோக நித்ரை அங்கே சயனிக்கிறார பெருமாள். எதனால் என்ன, நாம் யாரான கூப்பிடுறத கேட்கணும் காத்துட்டு இருக்காராம். அங்கே எதுக்காக சயனிக்கிறார்? நமக்காக சயனிக்கிறார். அவர் பிராட்டியோட அனுபவத்துக்காக சயனிக்கல்ல, நமக்காகவே சயனிக்கிறார். பார்க்கடல் பையத்துயின்ன பரமன். பரமன்னா என்ன, அவனை விட மேம்பட்டு ஒரு தத்துவமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எப்படி சொல்கிறீங்கோ பரமன்னு, எப்படி சொல்கிறீங்கோ பரமா அஸ்மாத்து இது பரமஹா, இவனை காட்டிலும் மேம்பட்டவன் ஒருத்தன் கிடையாதுன்னு இருக்கவனுக்கு தான் பரமன்னு பேர். எப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னா முதல்ல அவனுடைய ரூபத்தை பாருங்கோ. ஆதிசேஷ பரியங்கத்தில் அவன் சயனிச்சிருக்கானோ இல்லையோ, அது எப்படி இருக்கிறதுனா ஒரு தகடு, அந்த தகடில் ஒரு மாணிக்கத்தை பதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ரத்னத்தை பதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன அழகாக தெரியும். இந்த இப்போது பெருமாள் கிரீட்டம் சாத்திக்கிறார். அந்த கிரீட்டத்தில் திருவாபிஷேகத்தில் ஒரு ரத்னத்தை பதிச்சிருக்காருன்னா அந்த தகட்டில் ஒரு ரத்னம் இருந்தால் எத்தனை எடுப்பாக தெரியும். அந்த மாதிரி ஆதிசேஷ பரியங்கத்தில் பெருமாள் சயனிச்சுக்கிறார். ஒரு இந்திர நீல மணியை போல சயனிக்கிறார் பெருமாள். அவ்வளோ எடுப்பாக தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது, கல்யாண குணங்கள் கேட்கவே வேண்டாம். பும்சான் திருஷ்டி சித்தாபகாரணம் ரூபௌதாரி குணை பும்சான் திருஷ்டி சித்தாபகாரணம்னு ஸ்லோகம். அவருடைய அழகாலையும் மனசை கவரக்கூடியவன், தன்னுடைய கல்யாண குணங்களாலையும் மனசை கவரக்கூடியவன். அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நம்ம கீர்த்தனம் பண்ணுறச்சே நமக்கே தெரியாமல் இந்த மனசு அப்படி லயிச்சு போகிறதா இல்லையா? ஐயோ எப்பேற்பட்ட குணங்கள், இவன் இப்படியெல்லாம் பண்ணுறானே. இந்த பக்தர்களுக்கு உன் அடியாருக்கு என் செய்வன் என்ன இருத்தினி என்று சொல்கிறபடிக்கு பக்தர்களுக்குன்னு இத்தனை பாடுபடுறானே. இவனுடைய கல்யாண குணங்கள்ன்றச்சே நமக்கே ஒரு ஆசை உண்டாருதா இல்லையா? அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்களாலே அவன் பரமனா இருக்கிறான். பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி, அவருடைய திருவடியை பாடி, அதாவது அவருடைய திருவடிக்கு மங்களாசாசனங்கள் பண்ணி ஸ்தோத்திரத்தை பண்ணி நம்ம பண்ணக்கூடிய மேலுண்டான விஷயம் என்னன்னா, பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலர்ட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கூரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இத்தனை காரியங்கள் சொல்கிறான். ஒரு 8 சுவாமி 8 சொல்கிறாளே, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னா பார்த்துடலாம். அதை என்ன சொல்கிறான்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நான் நெய் சாப்பிட்றதில்ல, பால் சாப்பிட்றதில்ல. ஏன் சாப்பிட்றதில்லை அப்படின்னு கேட்டா விசாரிச்சார் வியாக்கியாத்தா. வேற ஒன்றும் இல்லை எம்பெருமானை நம்ம அனுபவிக்கிறோன்னு ஆரம்பிச்சாலும் இல்லையோ, பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடின்னு ஆரம்பிச்சாலும் இல்லையோ, இப்போ எப்போ பரமனுடைய திருவடியை பாட ஆரம்பிக்கிறாளோ போக்கியத்தை பூர்த்தி அங்கே இருக்கணும். நமக்கு ஆசை பூர்த்தி அங்கே இருக்கிறது. நமக்கு நெய் பாலெல்லாம் போக்கியத்தை போயிடுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நெய் பாலெல்லாம் ரொம்ப ஆசையாக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இதை காட்டிலும் ரசமாக ஒரு விஷயம் கிடைக்கிறச்சே, இது ஒரு பக்கத்தில் கிடைக்க இதை சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுடைய குணகீர்த்தனங்கள் எல்லாம் நம்ம பண்ணுற காலத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அதில் போக்கியத்தை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, விடிய கார்த்தால எழுந்த உடனே தீர்த்தம் ஆடணும், அதாவது ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்றான். என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள்
இதை முன்னாடியே சொன்னேன். முன்னாடி பாசுரத்தில் நேரிழையீர் அப்படின்னு வந்தது இல்லையா? சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல நேரிழையீர் அப்படின்னா, அதாவது ஆபரணங்களை எப்போவுமே தரிச்சிருக்கிறவர்களே அப்படின்னு அர்த்தம். அதை நேத்திக்கு சொல்கிறச்சே என்ன சொன்னேன்? எதனால் இந்த ஆபரணங்களை எப்போவுமே தரிச்சிருக்காருன்னா, எப்போ கண்ணன் பக்கத்தில் வரான்னு தெரியாது. வர்ற காலத்துக்கு நீ கொஞ்சம் பொறு, நான் அலங்காரம் பண்ணி வரேன் அப்படின்னெல்லாம் அவன் ஓடி போயிடுவான். ஆனபடியால் எப்போவுமே அலங்காரம் பண்ணி சித்தமாக உட்காந்துருக்காள் அவெல்லாம். அந்த மாதிரி இந்த கண்ணன் வர்றச்சே, ஓ வந்தியா, இப்போ நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு எப்படி இருக்கணும்னா, கண்ணன் வரான், இப்போ நான் அவனுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு அந்த தயார் நிலையில் உட்காந்துருக்கிறது, அவனை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது அவனுக்கு பிடிக்கும். அதாவது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம். இந்த அக்ரூரர் இருக்காரோ இல்லையோ, அக்ரூரர் போகிறார், இங்கே கண்ணனை அழைக்கிறதுக்கு போகிறார். இந்த வில் யாகத்துக்கு கண்ணனை அழைக்கணும் அப்படின்னு கம்சன் அனுப்புகிறார். அந்த அனுப்புகிற காலத்துக்கு ராத்திரி பூர்த்தி அவர் தூக்கமே இல்லையா அக்ரூரருக்கு. நாளைக்கு போக போகிறேன், ஆஹா கண்ணனை பார்க்க போகிறேன், அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதா சமே நிஷா, எம்பெருமான அவனுடைய திருமுகத்தில் விழிக்க போகிறேன், அவன் அக்ரூரா வந்தையா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவான், என்னுடைய குசலத்தை விசாரிப்பா, நான் அவன் குசலத்தை விசாரிப்பேன், 2 பேரும் கலந்து பேசுவோம், அவனுக்கு நான் அதாவது உணவு ஊட்டுவேன், அவன் எனக்கு ஊட்டுவான், இந்த மாதிரி எல்லாம் கலந்து பரிமாறுவோம் அப்படின்னு ராத்திரி முழுக்க இப்படியே சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அக்ரூரர். கார்த்தாலையானா கிளம்புறத பார்க்கறது விட்டுட்டு ராத்திரியில் இப்படி சொல்கிறது உண்டா சுவாமின்னா, கண்ணனுக்கு அதுதான் பிடிக்கும், அந்த பாரிப்பு தான் பிடிக்கும். அந்த மாதிரியா அந்த ஆசையோட கண்ணன் வருவான். இந்த காலத்தில் என்னோட கலப்பான், இந்த காலத்தில் என்னோட இந்த சம்ஸ்லேஷத்தோட இருப்பான், எப்போ வருவானோ தெரியலையேன்னு எப்படி சித்தமாக இருக்கான்னா, நாட்காலே நீராடி எழுந்த உடனே முதல்ல தீர்த்தமாடி தயாராக உட்காண்டிருக்காவெல்லாம். ஆனால் தீர்த்தமானதுக்கப்புறம், அதாவது ஸ்நானம் குளிச்சதுக்கப்புறம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கணுமா இல்லையோ, அந்த அலங்காரங்களை நான் பண்ணிக்க மாட்டேன்றாவா. ஆண்டாள் சொல்கிறா, நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னா. இன்னும் ஆச்சே சுவாமி, இது மட்டும் கண்ணனுக்கு ஆசை இல்லையேன்னா? அவன் குளிக்கிற, அதாவது அவன் எப்போ வருவானோ தெரியாது, நான் குளித்து தயாராக இருக்கிறேன் அப்படின்றாலே, மையும் இட்டுக்கிறேன், நான் புஷ்பமும் சாத்திக்கிறேன், எல்லாமே தயாராக இருக்கிறேன், இந்த வஸ்திரங்களை உடுத்துட்டு தயாராக இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, அங்கே தான் காட்டினா இது மட்டும் நான் பண்ணுறதில்லைன்னு ஆண்டாள். ஏன் பண்ணுறதில்லைன்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த கோபிகைகள் எல்லாம் மை இட்டுக்கணும்னா கண்ணன் ஓடி வந்துடுவான். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, நீ இட்டுக்காத, நான் உனக்கு இட்டு விடுறேன். அந்த கோபிகைகளுக்கு மை இவன் இடணுமா, இவன் இட்டா இவனுக்கு திருப்தியான். ஆனபடியால் அந்த கோபிகள் பார்த்தா, சரி கண்ணா நீயே இடுமை, நான் இட்டுக்க மாட்டேன், நீ வர்ற வரைக்கும் காத்து உட்காண்டிருக்கேன்றான். மையிட்டெழுதோம், அதே மாதிரி மலரிட்டு நாம் முடியோம், நாங்கள் கொண்டு பூ சூட்டிக்க மாட்டோம். இவெல்லாம் எப்படின்னா, இவெல்லாம் புஷ்பத்தை எதுக்காக சூட்டிக்கணும்? நாம எல்லாம் புஷ்பத்தை சூட்டிக்கிறோமே, எதுக்காக சூட்டிக்கிறோம்னா, ஏதோ இந்த தலைமுடி இருக்கிறது அது வேற ஏதோ நாற்றம் இல்லாமல் இந்த புஷ்பத்துடைய மனமான இருக்கட்டுமேன்றதுக்காக நாம சூட்டிக்கிறோம். அந்த கோபிகைகள் இதுக்காக சூட்டிக்கிறான்னா, அவர்களுடைய திருக்குழல்ல இருக்கிற அந்த வாசனை புஷ்பத்தில் ஏறட்டும் சூட்டிக்கிறாளாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்கிற போக்கியத்தை. அவள் எல்லாம் எதனால இப்போ புஷ்பத்தை சூட்டிக்கிறது இல்லை அப்படின்னா, அதுவும் அதே கதை தான். இந்த கண்ணன் இருக்கிறானே, ஒரு கோபிகைக்கா போவனா அவர்களுக்கு குழல்லாம் வாரி அதெல்லாம் முடிச்சு, அதாவது அந்த பின்னல் எல்லாம் பின்னி அதுக்கு ஒரு புஷ்பத்தை சூட்டி அவன் அழகு பார்ப்பானா. இது இத்தனையும் கண்ணன் பண்ணுவான்னு காட்டுறானுங்க. இது இத்தனையும் கண்ணன் பண்ணுறபடியாலே இந்த அலங்காரங்களை நானே பண்ணி வச்சுட்டு இருந்தா கண்ணனுக்கு என்ன தோணி போயிடும், ஆஹா நான் வரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணிருக்கேன், அப்போ நான் பண்ணுறதுல இவருக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு, வேண்டாப்போ அப்படின்னு கிளம்பி போயிட்டா. இந்த ஆப்பத்தெல்லாம் நமக்கு வேண்டாம்னா, கண்ணன் வரட்டும், இந்த அலங்காரம் மொத்தமே அவனே பண்ணட்டும், அது வரைக்கும் நான் கையை கட்டிட்டு உட்காடுறேன்றான். மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம். அது மேலே சொல்கிறார், செய்யாதன செய்யோம். செய்யாதனான்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, நம் பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காளோ அதை தான் நம்ம பண்ணுவோம் ஒழிய, பெரியவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் புதுசாக பண்ண மாட்டேன். இதுக்கு தான் சிஷ்டாச்சாரம்னு பேர். சம்பிரதாயத்தில் சிஷ்டாச்சாரம் சொல்லுவாள். என்னன்னா, நம் பூர்வாச்சாரியர்கள் எதை ஆச்சரணம் பண்ணாலோ அதுதான் நாம் ஆச்சரணம் பண்ணுவோம். நம் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பித்து நாம் அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். செய்யாதன செய்யோம். நமக்கு எல்லாம்
ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரமாணம் தேவை. பிரமாணம்னா எந்த ஒரு கிரந்தத்தில் இது சொல்லியிருக்கிறது. இப்போ நாம் எல்லாம் கோவிலுக்கு வரணும்னா எங்கே சொல்லியிருக்கிறதுனா சாஸ்திரங்களில் சொல்கிறது. கோவிலுக்கு போ அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்கிறது. எம்பெருமான் முன்னாடி நின்று இந்த மாதிரி கைங்கரங்களை நான் பண்ணுன்னா எங்கே சொல்லியிருக்கு? சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. பண்ணு சாஸ்திரத்தை சொல்கிறது. உடனே ஒருத்தர் கேட்டால் நான் சாஸ்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னா, ஆபஸ்தம்பர் அப்படின்ற ஒரு ரிஷி அவர் எழுதி வைக்கிறார். இது கிரகிய சூத்திரங்கள் எல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல எழுதி வைக்கிறார். நமக்கு எது தெரியுமா பிரமாணம்? தர்மஜ சமய பிரமாணம் வேதாஷ்ச அப்படின்ற. தர்மஜ சமயா, ஒரு தர்மத்தை அறிந்தவன் ஒருத்தன் எதை பின்பற்றானோ அதுதான் நமக்கு பிரமாணமே ஒழிய, நமக்கு சாஸ்திரத்தில் படித்து நமக்கு அதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியம் போராது. ஆனபடியால் சாஸ்திரங்களெல்லாம் ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கோ. இந்த மாதிரி தர்மத்தை ஆச்சரிக்கிறவா கிடைக்கலன்னா வேற விதி இல்லைன்னு சாஸ்திரத்தை பிடிச்சிக்கோ. ஆனால் இப்போ முக்கியமாக நம்ம எதை பிடிச்சிக்கணும்னா, தர்மத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்கிறாளோ அதை கடைபிடிக்கணும். அதனாலே பாருங்கோ, முன்காலங்கள் எல்லாம் சொல்லுவா, ஏதானோ ஒரு சந்தேகம் வீட்டில், ஏதானோ ஒரு பெரிய கல்யாணம் கோலாகலம் ஏதாவது நடக்கும். அந்த காலத்தில் நம்ம வீட்டு வழக்கம் எல்லாம் கேட்டிருக்கோங்க இல்லையோ, நம்ம வீட்டு வழக்கம் இப்படின்னுவா. சுவாமி அதெல்லாம் சொல்கிறவா யாருன்னா, இங்கெல்லாம் சொன்னால் கேட்காது, அங்கே வீட்டுக்கே பெரிய ஒரு பாட்டிமா உட்காந்துருப்பா, அவகிட்ட போய் கேட்டுக்கோ, எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே சொல்லுவா அப்படின்றாலும் இல்லையா. அதுதான் தர்மஜ சமய பிரமாணம். நன்ன அறிந்தவர்கள் அதாவது அந்த அந்த மூத்தவர்கள், அந்த விஷயத்தில் நன்ன ஞானத்தால் மூத்தவர்கள், அவர்கள் சொன்னது தான் நமக்கு பிரமாணம். அவர்கள் எதை பண்ணுறதில்லையோ நாம் அதை பண்ண மாட்டோம். அப்போ அவன் என்ன பண்ணலை அப்படின்னா, எம்பெருமானை தாங்களே போய் எல்லாம் சேவிக்கல, அந்த எம்பெருமான் வர்ற வரைக்கும் காத்து உட்காண்டிருந்தா நாமளும் காத்து உட்காண்டிருப்போம். அந்த எம்பெருமான் தன்னுடைய போகத்துக்கு இவர்களை அந்த தன்னுடைய போகத்துக்கு இவர்களை ஆளாக்கினா, அந்த மாதிரி இந்த மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு முன்னாடி பண்ணாததெல்லாம் நாம் இப்போ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டா. செய்யாதன செய்யோம், இதெல்லாம் ஒரு தட்டு. இது மேல் ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்கோ, தீக்குறளை சென்னோதோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம், இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டன்ற. தீக்குறளை சென்னோதோம்னு என்ன, ஒருத்தன் பற்றி ஒருத்தன் பற்றி கோள் சொல்கிறதுன்னு இருக்குது பாருங்க. இவன் இப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா, அவன் அதை பண்ணா, இதை சொன்னா, எனக்கு இதை அடித்தா, அதை பண்ணா, இதை மற்றவர்கள்கிட்ட போய் நம்ம சொல்ல மாட்டோன்றது. தீக்குறளை சென்னு ஓதோம், மற்றவன்கிட்ட போய் நான் இந்த பொய்யை சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. எதே போல் சீதா பிராட்டியை போலே. சீதா பிராட்டி எப்படி இருந்தா தெரியுமா? அசோகவனத்தில் 10 மாதம் அங்கே உட்காண்டிருந்தா சுற்றி 700 பேர் ராட்சசிகள், ஒருத்தையிலே 2 பேர் இல்லை, ஏகாட்சி ஏககரணி அப்படின்னு, ஒருத்திக்கு ஒரே கண்ணு, ஒருத்திக்கு ஒரே காது, ஒருத்திக்கு இந்த உதடு அப்படியே தொங்கிட்டு இருக்குமா, ஒருத்திக்கு அஜாமுகி சூக்கரிமுகின்னு, ஒருத்திக்கு இந்த ஆடு போல முகம் இருக்கிறது, ஒருத்திக்கு பன்னி போல முகம் இருக்கிறது. இந்த மாதிரி கோரமான ரூபங்களோட இருக்கிற ஒருத்தி 2 பேர் இல்லை, 700 பேர் ராட்சசிகள் சுற்றி உட்காண்டிருக்கா. இவாளெல்லாம் சொஸ்தமாக தூங்கிடுவாளா, இந்த ராட்சசிகளெல்லாம் சொஸ்தமாக தூங்கிடுவா. அதாவது ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஃபேக்ட்ரி ஒர்க் மாதிரி பார்த்துருக்கா அவள் எல்லாம் காரியத்தை. அதாவது சில பேர் ராட்சசிகள் எல்லாம் உட்காந்து இந்த சீதைக்கு ஹிம்சா கொடுக்குற காலத்தில் மற்றவளால் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுவா. அவள் தெம்பா உட்காந்துருவா. காலத்தால் எவ்வளோனா ஷிஃப்ட் ஆரம்பிச்சதுன்னு அவள் உட்காந்துருவா, மற்றவளால் போய் தூங்கிடுவா. ஆனால் பிராட்டி தூக்கமே இல்லை. 10 மாதம் 24/7 அப்படின்னு சொல்கிற பாருங்க. அந்த 24/7 10 மாதம் இந்த தர்ஜன பர்சனங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா பிராட்டி. இந்த ராட்சசிகள் அத்தனை துன்பம் கொடுத்துருக்கா. ஆனால் இத்தனை துன்பம் கொடுத்தாலே அந்த ராவண வதத்துக்கு அப்புறம் பெருமாள் கூட திரும்பி ஆச்சு, அயோத்தியக்கு வந்தாச்சு அப்படின்றச்சே ஏகாந்தமாக நன்னா சுகமாக இருக்கிற காலத்தில், ராமா அன்றைக்கி ஒரு நாள் எப்படி தெரியுமா, அந்த ராட்சசிகளெல்லாம் இப்படி பண்ணால் தெரியுமா, இப்படி சொன்னால் தெரியுமா, அப்படி அடித்தா தெரியுமா அப்படின்னு எங்கேனா ஒரு வார்த்தை சொன்னாலும் ஏகாந்தத்திலையும் அறியாத பிராட்டி அப்படின்னு காட்டுறான். அறிவியாத பிராட்டி. அப்போ ஒரு ஏகாந்தத்திலையும் பெருமாள் பக்கத்தில் அந்த ராட்சசிகள் குத்தத்தை எடுத்து சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் பெருமாள் தெரியாதன்னா, சர்வஜன், எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு அது நினைவு கூட வரக்கூடாதுன்னு அது இவளுடைய போகங்களால் மறைச்சுட்டாலே ஒழிய இந்த ராட்சசிகள் குத்தம் பண்ணான்னு இவளும் சொல்லவும் இல்லை, அவன் மனசில் வரவும் இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டா பிராட்டி. இப்படி இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு அநேகமாக பெரும்பாலும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவன் இது ஏதோ ஒரு யானை போனால் பூனை போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பா. அந்த விஷயத்தை வச்சுண்டு பாத்தியா அவன் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டான், நீ இப்படி சொல்லிட்டான்னு ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் முழுக்க சொல்லிட்டு உட்காந்துருப்போம்.
அதான் சொல்றா, அது பண்ண மாட்டோம், இதுதான் நம்முடைய விரதம், தத் விரதம் அப்படின்றார். தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் பிச்சை ரெண்டும் நம்ம கொடுக்கறது தான். ஆனால் ஐயம்னா என்ன, பிச்சைன்னா என்ன அப்படி காட்டுறார். அதாவது ஐயம் அப்படின்னா யார் ஒரு சத்பாத்திரனா அவனுக்கு கொடுக்குற தானம், அதுக்கு ஐயம் அப்படின்னு பேர். பிச்சை அப்படின்னா இந்த சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் எல்லாம் வந்தால் அவர்களுக்கு பிக்ஷை கொடுக்குற பாருங்க, அதுக்கு தான் பிச்சை அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுப்போம். நாம கொடுக்கல அப்படின்னு நமக்கு சக்தி இல்லை கொடுக்கலன்னா குறைஞ்சபட்சம் இவன் சக்தி உண்டு பார்த்துக்கோ கையான காட்டிடுவோம். ஆந்தனையும் கை காட்டி, இந்த கை காட்டின்றது இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறா, ஆந்தனையும் கை காட்டினா இந்த ஐயம் பிச்சைகள் எல்லாம் நல்லா கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நான் கொடுத்தேன் போர்டு போட்டுக்கிறா பாருங்க, கிடையாதுன்றான். நான் கொடுத்தது வலக்கை கொடுத்தா இடக்கை தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிற பாருங்க. அந்த மாதிரி ஐயாவும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் ஒன்றுமே பண்ணலையே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். எதை போல, கண்ணனை போலன்னா. கண்ணன் என்ன பண்ணா, ஒரு காலத்தில் திரௌபதிக்கு ஆபத்தில் புடவை சுரந்தது திருநாமம். அந்த கோவிந்த நாமத்தை சொன்ன உடனே துயில் உரிச்சிருந்தா அந்த துஷாசன அந்த காலத்தில் அந்த அக்ஷயமாக வஸ்திரத்தை கொடுத்துட்டான். திரௌபதிக்கு அக்ஷய வஸ்திரத்தை கொடுத்துட்டான் எம்பெருமான். கொடுத்துட்டு அந்த சபைக்கு அவன் வரலை. உடனே கேட்டா, பக்கத்தில் கண்ணன் வந்திருந்து திரௌபதிக்கு தோள் தட்டி, கவலைப்படாத கிருஷ்ணே, அண்ணன் நான் பக்கத்தில் வந்தாச்சு, இனிமே உன் உடம்புல யார் கை வைக்கிறா பார்த்துடுற அப்படின்னு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னா, கொஞ்சம் யோசனை பண்ணியே பெருமாள் அங்கே வரலன்னா. ஏன் அப்படின்னா, கண்ணன் மட்டும் அங்கே வந்திருந்தார், முதல் தலை பாண்டவர்களுக்கு போயிருக்கும், பீஷ்ம துரோணாதிகளுக்கு போயிருக்கும், அதுக்கப்புறம் போனா போகிறது கௌரவரை அடிச்சிருப்பார் கண்ணன். ஏன் அப்படின்னாக்கா, திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணா அபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். ஒரு பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றச்ச பார்த்துட்டு எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உட்காந்துருக்கிறது எத்தனை பெரிய தோஷம் தெரியுமா. இந்த டெரரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தண்டனை பெருசு அதிகம் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் பெரிய தண்டனை முதல்ல யாருக்கு வருதுன்னு தெரியுமா, அவனுக்கு வாடகை வச்சு இந்த வீட்டில் உட்கார்த்திருந்தா பாருங்க, முதல்ல அவனை பிடிப்பான் போலீஸ்காரன் இல்லையா. உன்னை யார் இங்கே விட சொன்னா, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி இந்த தண்டனை அதாவது இந்த இந்த கெட்ட கர்மங்கள் பண்ணவனுக்கு தண்டனை ரெண்டாம் பட்சம். முதல்ல இதை பார்த்துண்டு அனுமதி பண்ணிட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தானே அவனுக்கு தண்டனை அதிகம். சொன்ன பெரியவர்கள் கண்ணன் மட்டும் அங்கே வந்திருந்தா முதல்ல இந்த பாண்டவர்களுக்கு தலை போயிருக்கும், அதுக்கப்புறம் தான் துரியோதன் பக்கத்துல என்னன்னு திரும்பி பார்த்துருப்பார் கண்ணன். ஆனால் அவருக்கு என்ன ஆசைன்னா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு இப்போதானே கதறி இருக்கா திரௌபதி. அந்த கதறின இடத்துலயே அந்த கழுத்துலயே ஒரு திருமங்கல்யம் தொங்குறதோ இல்லையோ, தாலி தொங்குறதோ இல்லையோ, போர் வேண்டா இருக்கிறச்சே அந்த சரணாகதிக்கு ரட்சிக்கிறச்சே அந்த தாலி அறுக்க வேண்டாமே அந்த பக்கத்தில் போகவே திரும்ப பார்க்கலையா கண்ணன். அக்ஷயமா வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துட்டார், பண்ண பெரிய உபகாரம், பாண்டவர்களை உயிரோட வச்சார். அது மட்டும் இல்லை, பாண்டவர்களுக்கு தூதனா போனார். தூதனா போறது சாமான்யமா ஒரு நாயை விடுவா, முதல்லலாம் ஒரு புறாவை விடுவாள் தூது, அந்த புறாவை கழுத்தில் கட்டு விட்டுடுவா. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அந்த புறா விடுறச்சே அந்த எங்கேயான ஒரு அம்பை விட்டு அதை அடிச்சு விடுறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த புறாவை கொண்டுட்டு இருந்தா. ஆதபடியால் பார்த்தா இந்த புறா அது ஒன்றும் பண்ணாதுன்றபடியால் தான் நீங்கள் ஹிம்சை, ஒரு நாயை விடுவோம், ஏன்னா அதுக்கு யாரான ஹிம்சை பண்ண வந்தா நல்லா கடிச்சு சாப்பிட்டுடும், ஆனபடியால் நாயை விடுவோம் அப்படின்னு நாய் கழுத்தில் ஒரு ஓலையை கட்டி விடுவலாம். அது அந்த ராஜாவுக்கு அந்த ஓலையை கொடுக்கறது, அவள் என்ன கொடுக்குறாளோ அதை சந்தேசத்தை இதுங்க கொண்டு வருது, இதை பண்ணுறது. இந்த நாய் பண்ற காரியத்தை கண்ணன் பண்ணா தன்னுடைய கழுத்துல ஒரு ஓலை கட்டுண்டு தூதனா போனா பாண்டவர்களுக்கு நான் தூதனா வந்திருக்கேன்னா, நாய்க்கும் பெருமாளுக்கும் இது ஒரு வித்தியாசம் தெரியாதா? இப்படியா பண்ணணும் கண்ணன், இந்த மாதிரி தூதா வரணும் அப்படின்னா, ஒரு திரௌபதி அன்னைக்கு கிருஷ்ணான்னு கூட்டாளே அதுக்காக பண்ணேன்றான். சரி, இத்தோட நின்னதான்னா இல்ல, ஒரு பெரிய மகாபாரத போர், அந்த தேரோட்டியா நின்று அர்ஜுனனுக்கு சாரதியா நின்று ஒரு மொத்த மகாபாரத போர் நடத்தினானே, 18 அக்ஷௌஹிணி சைன்யம், கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் காலி. எத்தனை பேர்? 45 லட்சம் பேர் காலி. ஒருத்தன்ல 2 பேர் இல்லை, கடைசியில மிச்சம் இருந்தது ஒரு 10 பேர் தான். அத்தானையும் மொத்தமே காலி பண்ணாரே, எதுக்குன்னா ஒரு திரௌபதி அன்னைக்கு கிருஷ்ணா கூட்டத்துக்காக.
மொத்த சேனையும் காலி. அந்த துரியோதன் துஷாசனம் எத்தனை பேர் அங்க, அந்த பீஷ்ம துரோணர்கள் அவ எல்லாம் உட்பட எத்தனை பேர் அந்த பரிபவத்தை பார்த்திருந்தாலும் மொத்தமா காலி, ஒருத்தரை விட்டு வைக்கல. எதுக்குன்னா திரௌபதி அன்னைக்கு கிருஷ்ணான் கூட்டாளே. இதுக்கு மேல சாரதியா போனானே, அர்ஜுனனுக்கு சாரதியா போனானே, டிரைவரா போறது பெரிய விஷயமானா இன்னைக்கு சொஸ்தமா டிரைவர் ஸ்ட்ரீட்ல உட்காந்து ஜம்மன் போயிடலாம். அந்த காலத்துல சாரதியா போறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சாரதியா போடுறவன் கீழே உட்காந்துருப்பான், ரதி பேசஞ்சர் மேல உட்காந்துருப்பான். இன்னைக்கு சமானமான சீட்டெல்லாம் இல்லை, ரதி மேலே சாரதி கீழே. இதுலேயும் யுத்தத்துக்கு போகிறச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவன் மேலே உட்காண்டிருக்கிறவன் தோளில் தான் கால் வச்சுப்பான், சாரதியோட தோளில் தான் ரதி காலை வச்சுப்பான். ஏன் தெரியுமா? யுத்தம் பண்ணுறச்சே கொஞ்சம் லெஃப்ட் திரும்பு, கொஞ்சம் ரைட்டு திரும்பு, ஸ்ட்ரைட் போ, நில்லு, பின்னாடி எடு, ரிவர்ஸ் எடு எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய பார்வை பூர்த்தி அங்கே எதிரி மேலே இருக்கும், அவனுடைய நோக்கம் பூர்த்தி அங்கே அவனை எப்படி அழிக்கிறதுன்னு இருக்கும். அங்கே போகிறச்சே ரத்தத்தை இடது பக்கம் திருப்புன்னா காலால் ஒரு மிதிப்பான், இடது காலால் மிதிப்பான். சாரதி அந்த பக்கம் ஓட்டணும். வலது ஓட்டுன்னா வலது காலால் ஒரு மிதிப்பான், வலது பக்கம் ஓட்டணும். நிறுத்து அப்படின்ற அழுத்து பிடிப்பான், நிறுத்தணும். ஓங்கி எட்டி உதைச்சா போ அப்படின்னு அர்த்தம், நின்று அதுக்கு ரத்தத்தை எடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உதை குத்து மிதி அப்படின்னால யார் சாப்பிட்டது? கண்ணன். சர்வலோக மகேஸ்வரேஸ்வரன் அந்த எம்பெருமான் அர்ஜுனன் குத்த மிதிக்க அவன் எல்லாம் வாங்கியிருக்கான்னா இதெல்லாம் எதுக்கு நடந்தது? ஒரு திரௌபதி அன்னைக்கு கிருஷ்ணான் கூட்டாள அந்த குரலுக்கு. சரி, இதெல்லாம் பண்ணானே சுவாமி. கடைசியில கிளம்புறான் தருணம், கண்ணனே தன்னுடைய சோதிக்கு கிளம்புறான். அந்த காலத்துலயானா பா இந்த திரௌபதி கிருஷ்ணான் ஒரு வார்த்தை கூட்டதுக்கு வேண்டித்தல்ல பண்ணேன், சமாதானமா போனேன் சொன்னாரான்னா அங்கதான் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறான். கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாபசர்பதின்றான். இது ஜீரணிச்சிக்க முடியாத வார்த்தை சொல்றான். அன்னைக்கு ஒரு நாள் திரௌபதி கோவிந்தான் கூட்டாளே, அந்த கூட்ட குரலுக்கு நான் ஏதோ பண்ணணுன்றதுக்காக வேற விதி இல்லாம 2 காரியம் பண்ணேனே ஒழிய அவள் கூட்ட குரலுக்கு சமானமா அதுக்கு ஈடாக ஒரு காரியத்தை பண்ணதாவே இல்லையே. அந்த ரிணம் நாளுக்கு நாள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கே, என்னுடைய மனசை விட்டு போகலையே, நான் என்ன பண்ணுவேன் உத்தவா, நான் என்ன பண்ணுவேன்னு அந்த குறையோட கிளம்பி போனார் கண்ணன். அப்படின்னா பண்ணதை மொத்தமா கொஞ்ச நஞ்சமா அது அவர் தூது நடந்தது, அவர் சாரதியா வந்தது, மகாபாரத போர் நடத்தினது, இதெல்லாம் சாமானியமான விஷயமா? மொத்தத்தையும் பண்ணி நான் ஒன்னும் பண்ணலையேன்னா போயிருக்கார் கண்ணன். இதுதான் சொல்றார், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒன்னும் பண்ணலையேன்னு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய விரதம். ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்து, அதாவது எண்ணி உகந்துன்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். நாம இந்த விரதத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்படி பண்றோம் சிந்திக்கிற ஒரு தசை இருக்கு பாருங்க. சிந்திப்பே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் நமக்கு. அந்த சிந்திக்கிறச்சவே ஆஹா இதெல்லாம் நான் பண்ணுவோம். அந்த பாரிப்பு இருக்கு பாருங்க, அந்த பாரிப்பே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த பாரிச்சு ஆனந்தத்தை பட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விரதத்துடைய அனுஷ்டானம் உய்யுமார் எண்ணி செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு நம்முடைய அனுஷ்டானம் இப்படிதான் இருக்கிறது. எம்பாவாய் நம்முடைய பாவை இப்படிதான் இருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற அற்புதமான பாசுரம். இதுக்கு மேலே இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு அடுத்த பாசுரம் ஓங்கி உலகளந்தான்றதை பாடுற. அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாடிப்பூரத்தில் சகத்புதைத்தாள் வாழியே, திருப்பாவை முப்புதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னா நாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவார் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே.